ஹாய்ங்க, நேற்று ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷனுக்கு போனோம். இது பார்த்தா கல்யாணம் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இது கல்யாணம் இல்லைங்க. இது வந்து என்னன்னா மஞ்சள் நீராட்டு விழா. பக்கத்து வீட்டில் சொல்லியிருந்தாங்க. சரி வந்து போய் வாழ்த்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுங்க. போய் உட்காந்தா நிறைய நேரம் லேட் பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணோம், அப்புறமேட்டுக்கு சரி டைம் ஆகிப்போச்சு, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சரி சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போனாங்க. போனால் நான்வெஜ்ஜாக இருக்குன்னு போய் பார்த்தா வெஜ்ஜு. அப்புறமேட்டுக்கு என்னன்னு கேட்டால் அப்புறமேட்டுக்கு தான் சொல்கிறாங்க அவங்க வந்து வெஜிடேரியன், அதனால எல்லாருக்குமே வெஜிடேரியன் தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே போய் பார்த்தா நான்வெஜ்ஜுக்கும் வெஜிடேரியனுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே தரமாக செஞ்சுருந்தாங்க. பரோட்டா, குருமா, அது இதுன்னு ஏகப்பட்டதாக இருந்துச்சுங்க. இதில் ஒரு பெரிய ஹைலைட்டே என்னென்னா அதை காமிக்கிற வாங்க. இது வந்து ரோஸ் மில்க்குன்னு நினச்சேன். இதில் வந்து ரசகுல்லா மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது ஒரு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பக்கோடா, அது இது இட்லி, அது இது வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பணும், லேட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிட்டேன். என் ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம். போயிட்டு சாப்பிட்டு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டுங்க. சாப்பிட்டு நல்ல சாப்பாடுக்கெலாம் குறை கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் இருந்தால் இந்த காசுக்கு ஒரு பெரிய கல்யாணமே பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு தடபுடலாக பண்ணாங்க. ரெண்டாவது என்னென்னா இது வந்து இந்த பாலக்காட்டு பிரியாணி சொல்லுவாங்கள்ல, அது வந்து செஞ்சுருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இது வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டுங்க. வந்து 8:30க்கு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே கிளம்பிட்டு ஆஃபீஸுக்கு 9 o'clockலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனே ஐஸ்கிரீம் ஜெல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி பசங்களெல்லாம் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க.